வணக்கமுங்க. நான் உங்க டிசி துரைப்பாண்டியனுங்க. நேத்து ஒரு வீடியோவில் ஒன்னான வாக்கு ஒன்று சொன்னேன். நாளை மாலைக்குள் விஜய் பதவி ஏற்பார்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு இது பதவி ஏற்றது மாதிரிதான். 4 சீட்டு விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாச்சு. இன்னும் 2 தான். அந்த 2 யாருன்னா தொல் திருமாவளவன் கையில் இருக்கு. அவருமே ஆதரவு கொடுத்த மாதிரி தான். ஆக மொத்தத்தில் இப்போதைக்கு மாலை 6 மணிக்கு தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநரை போய் சந்திக்கிறார். ஸோ இப்போ என்னன்னா கன்ஃபார்ம் ஆயிட்டு அவரு ஆட்சியில் அமரப்போவது 11ஆம் தேதி தான். இனி 11ஆம் தேதி எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இன்னைக்கு போய் எல்லா கடிதங்களையும் ஆளுநரை பார்த்து விஜய் அவர்கள் கொடுக்க உள்ளார்கள். சந்தோஷமான செய்தி. இந்த சந்தோஷமான செய்திக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சரி விஜயை கொஞ்சம் இட்டு பிடிச்சி பார்க்கலாம், ஆட்சியை என்ன மாதிரி கொண்டு போகின்றார் அப்படி என்று ஸ்டாலின் அவர்கள் தாவேகாவுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்து விட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்னும் ரெட் சிக்னல் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஆக மொத்தத்தில் தாவேகாவுக்கு எடப்பாடி பழனிசாமி கொள்கை எதிரியாகி விட்டார் அப்படிதான் சொல்லுவோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா செங்கோட்டையன் இருக்கிறதுனால நாங்க ஆதரவு கொடுக்கலன்றாரு. அது எந்த வகையில நியாயமாகுமோ? அதாவது ஜெயிச்சிட்டாரு, அப்ப நம்ம அவர் பக்கம் ஆதரவு கொடுத்துதான் ஆகணும். ஜெம்ம பகையாக எடப்பாடி பழனிசாமி இப்ப ஆகிவிட்டார் தாவேகாவுக்கு. ஏற்கனவே சின்னம்மாவுக்கு ஜென்ம பகையாளி. சின்னம்மாவுடைய தொண்டர்களுக்கெல்லாம், அதிமுகவின் தொண்டர்களுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஜென்ம பகையாளி. அதே மாதிரி இப்போ விஜயுடைய தொண்டர்களுக்கும் ஜென்ம பகையாளி ஆகிவிட்டார். இனி அதிமுக அவ்வளவுதான். எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை போய் பார்க்கறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவரு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்யாமலே 4.5 ஆண்டு காலம் ஆட்சியிலே அமர்ந்திருந்தார். ஆனால் இப்ப போய் ஆளுநரை சந்திக்கக்கூடிய காரணம் என்னன்னு தெரியல. என்னத்துக்கு அவர் ஆளுநரை பார்க்க போறோம்னாருன்னு தெரியல. சரி, அப்படியாவது ஆளுநரையாவது நேர்ல போயாவது பார்க்கலாம் அப்படி என்று அவர் கண்ணோட்டத்துல கூட போயிருக்கலாம். ஆனா நான் என்ன சொல்றோம்னா எடப்பாடி பழனிசாமி இப்ப இனி தாவேகாவுக்கு ஒரு பகையாளி தான், திமுகவுக்கும் ஒரு பகையாளி. அதே மாதிரி மேலையும் பகையாளி ஆக போகிறார். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய தோல்விக்கு காரணம் பாஜக தான்ன்றார். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு, என்னுடைய தோல்விக்கு காரணம் அமமுகன்றார். யாருடைய தோல்விக்கு இல்ல, அவங்களுடைய தோல்விக்கு தான் அதிமுக. அதை இன்னும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிடவே மாட்டார். ஏன்னா அவர் தான் நான் தான் அப்படி என்று ஒரு கர்வத்தோட ஒரு ஆணவத்தோட இருந்துகிட்டு இருக்கார். ஸ்டாலின் அவர்கள் அப்படி இல்லை. சரி, விட்டு பார்ப்போம், அவரு ஆட்சியில அமரட்டும், நம்ம என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். ஏன்னா கஜானா காலி, கஜானாவிலே 10 லட்சம் கோடிக்கு மேல கடனாகி போச்சு. அப்போ தாவேகா ஆட்சிக்கு வந்ததுன்னா அவர் சொன்னதெல்லாம் செய்யவே முடியும். ஆனா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், விஜய்க்கு ஓட்டு போட்ட பாதி பேரு விஜயுடைய இலவசத்துக்காக இல்லை, ஆட்சியை நல்ல மாதிரி கொண்டு போகுவார், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்புகள் அட்டுழியங்கள் அநியாயங்கள் இல்லாம இருக்கும் என்பதற்காகத்தான் விஜய்க்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனால் இதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டார். எடப்பாடி பழனிசாமிக்கு இனி தமிழ்நாட்டிலே எந்த கட்சியும் அவரை மதிக்கவே மதிக்காது. அவருக்கு அந்த அங்கீகாரம் கிடையாது. இனி அவருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் என்கின்ற அந்த பதவிக்கு அங்க மரியாதையே கிடையாது. அவரை யாருமே கண்டுகொள்ள மாட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் பாருங்களேன், அதிமுக 3 துண்டாக உடைய போகுது. இப்பவே எடப்பாடி பழனிசாமி ட்ரோன் கேமராலாம் போட்டு எம்எல்ஏக்களை பாதுகாக்கிறாரு. யார் யார் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, யார்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, குதிரை பேரமாக பேசி கொண்டிருக்காங்களான்னு பார்த்துரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி தாவேகாவினுடைய எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பேசியது உண்மை. ஒரு ஆளுக்கு 10 கோடி ரூபாய் தாரேன், ஏன் கூட வாங்க அப்படி என்று 60 பேருக்கு மேல அவர் பேசியிருக்கிறார். ஆனால் ஒருத்தர் கூட அங்க போவதற்கு தயாரா இல்லை. அங்கேயும் பாதுகாப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. செங்கோட்டையனும் சாதாரணமான ஆள் இல்ல, அவரும் சென்னையிலே எல்லாரையும் பாதுகாப்போட பத்திரப்படுத்தி தான் வச்சிருக்காரு. இந்த தேர்தலில் பணபலம் ஜெயிக்கல, பணபலத்தால இந்த தேர்தல் ஜெயிக்கல, பணத்தை வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டாங்க.
ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டாரு. பரவாயில்ல போகட்டும். ஏன்னா ஸ்டாலின் ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கம்யூனிஸ்ட் ரெண்டுமே போகவே முடியாது. அவரும் போக முடியாது, விடுதலை சிறுத்தையும் போக முடியாது. ஆனா கொஞ்சம் விட்டு பிடிச்சிட்டாரு. காங்கிரஸ் தான் போயிட்டு அதே மாதிரி அவங்களும் போகட்டும், ஆட்சியை அமைக்கட்டும், அப்படியாவது பார்க்கட்டும், மக்கள் இந்த ஆட்சியை பார்க்கட்டும். விஜயால ஒரு ஆண்டுகள் கூட ஆட்சியை அமைக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படி என்று ஸ்டாலின் அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கார். இன்னொரு வாட்டியாவது மக்கள் இதை வந்து உணர்வார்கள், உணர்ந்து கொண்டு அடுத்த முறை திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படி என்பதுதான் ஸ்டாலினுடைய கருத்து. ஆனால் விஜய் அப்படி இல்லை, விடவே மாட்டாரு. விஜய் கூட இருக்கிற ஆள்லாம் சாதாரணமான ஆள் இல்ல. விஜயும் மக்களுக்கு நல்ல மாதிரி செய்வார் அப்படி என்கின்ற ஒரு எண்ணத்தில தான் விஜய் இருந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு, சினிமாவே வேண்டாம் அப்படி என்று இன்னைக்கு அரசியலுக்கு குறித்து விட்டார். விஜய் வந்து யாரும் சாதாரணமாக கணக்கு போட முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் சிம்ம சொப்பனமாக சினிமாவில இருந்து அரசியலில் குதிச்சு சாதிச்சது விஜய் மட்டும்தான். இன்னும் எவ்வளவோ இருக்காங்க அவரை விட அதிகமான சம்பளங்களை வாங்கினா இருக்காங்க. அவங்களாலதான் முடியல, தள்ளாடிட்டாங்க, தடுமாறிட்டாங்க. ஆனா அத்தனை பேரையும் தூக்கி சாப்பிட்டுட்டு சும்மா கில்லி மாதிரி வந்தார் இல்லையா. கண்டிப்பாக அவரால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார். ஆனால் நல்லது செய்தால் விஜய் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் விஜய் தான் சிஎம். ஆனால் அதை செய்ய தவறிவிட்டால் அடுத்தால ஆட்சி மாறும். அடுத்தால ஆட்சி யாரு மாறும்னா உதயநிதி கையில போகும். ஒரு காலமும் எடப்பாடி பழனிசாமியின் கையில இனி ஆட்சி போகவே போகாது, மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இந்த அதிமுகவை 3 துண்டா போகுதா போகலையான்னு மட்டும் பாருங்க. இது என்னுடைய பொன்னான வாக்குகள், அனைவரும் பொறுத்திருந்து பாருங்கள். இந்த 6 பேர், இந்த 6 சீட்டு, 6 பேர்ல 3 பேருடைய 6 சீட்டு இன்னைக்கு தாவேகாவுக்கு தாவுகின்றதால் 11ஆம் தேதி அன்று விஜய் தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் என்கின்ற பதவியில் அமரப்போகின்றார் என்கின்ற அந்த பொன்னான வாக்குகளை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியன்.